குர்ஆனை பொறுத்தவரையில் அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னால், இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது. இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை. இறந்தவர்களுக்காக நீங்கள் ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கப்படவில்லை. அல்லாமா இப்னு தைமியாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி என்று சொன்னால், சுஇல அன் கிராஅத்தி அஹ்லில் மையித் தஸிலு இலைஹி, மரணித்தவர்களுக்காக வேண்டி ஓதக்கூடிய குர்ஆன்கள், அதே போல தஸ்பீஹ், தஹ்மீது, தஹ்லீல், தக்பீர், இவைகள் பொய்த்து சேருமா? எப்போ சேருமாண்டா, இதா அஹ்தாஹு இலல் மையித், மையத்துக்கு இவைகள் எல்லாத்தையுமே ஓதி ஹதியா செய்கிறாங்க. அப்படி ஹதியா செஞ்சால் அவங்களுக்கு அந்த நன்மைகள் பொய்த்து சேருமா, சவாபு பொய்த்து சேருமான்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அல்லாமா இப்னு தைமியா பதில் சொல்கிறாங்க, யஸிலு இலல் மையித் கிராஅத்து அஹ்லிஹி, அவங்க செய்யக்கூடிய அந்த நன்மைகள் அவங்களுக்கு பொய்த்து சேரும், அந்த மையத்துக்கு பொய்த்து சேரும். அதே போல தஸ்பீஹ் பொய்த்து சேரும், தக்பீர் பொய்த்து சேரும், தஹ்லீல் பொய்த்து சேரும் என்று சொல்கிறாங்க. ஆக நாங்கள் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் பொய்த்து சேரும். எப்போவண்டா, இதா அஹ்தௌஹு இலல் மையித், மையத்துக்கு அதை நாங்கள் ஹதியா செஞ்சால் அந்த நன்மைகள் அவங்களுக்கு பொய்த்து சேர்ந்துரும் என்றதை யார் சொல்கிறாங்க? அல்லாமா இப்னு தைமியா திட்ட தெளிவாக மஜ்மூஉல் ஃபதாவா அல் குபரா என்ற கிதாபில் சொல்லி காட்டுறாங்க.